வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் அரசு தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், ஆசிரியர்கள் சிறப்பு தேர்வுகள் பற்றிய அறிவிப்புகளும், ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், அரசு தரப்பில் அதில் இருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள், அதற்கான உத்தரவுகள், சலுகைகள், தேர்வு நடைபெறுவதில் ஏதேனும் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா, அதேபோல் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு மட்டுமின்றி பொதுவான தேர்வுகள் நடைபெறுவது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறதா என்பது பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி சற்று முன் டெட் தேர்வு தடை விதிக்க மறுப்பு அதிரடி உத்தரவு. இது பார்த்தீங்கன்னா தடை விதிக்க வேண்டும் என்று யார் இந்த உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க, எதன் அடிப்படையில் இந்த தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது, இந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்வுகள் நடத்துவதற்கு எதிர் விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பதை பார்ப்போம். பள்ளி ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வுக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் தேர்வு எழுதுவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளாக நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளி ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கு அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு டெட் எனப்படும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்திருந்தது. அதே நேரத்தில் ஓய்வு பெறும் வயதை எட்டுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எத்தனை ஆசிரியர்களும் அத்தனை ஆசிரியர்களும் தொடர்ந்து ஆசிரியராக பணிபுரிய தகுதி தேர்வில் நிச்சயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. தேர்வு எழுத விருப்பமில்லை என்றால் தாராளமாக அவர்கள் ஆசிரியர் வேலையை விட்டு வெளியேறலாம் என்றும் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருந்தனர். தேவைப்பட்டால் ஓய்வு பெறும்போது கிடைக்கும் சலுகைகளை பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்வு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் வாய்ப்பு வழங்கினர். மேலும் அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வை சம்பந்தப்பட்ட அரசுகள் கட்டாயப்படுத்த முடியுமா என்பதை விசாரிப்பதற்காக அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த தீர்ப்பு தமிழகத்தில் ஆசிரியர்கள் மத்தியில் கவலையான விமர்சனங்களை எழுப்பியது. இந்த தீர்ப்பு எதிராக அப்போதைய திமுக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சிராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் பல ஆண்டு காலமாக பணியாற்றிய ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சிராய்வு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திபங்கர் தத்தா, சதீஷ் சந்திர சர்மா அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் மனுவை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் முந்தைய தீர்ப்பில் சில மாற்றங்களை நீதிபதிகள் மேற்கொண்டனர். குறிப்பாக ஆசிரியர்கள் 2 ஆண்டுகள் டெட் தேர்வு எழுதி தகுதி பெற வேண்டும் என்பதில் மாற்றம் செய்து அதை 3 ஆண்டுகளாக நீட்டித்து தீர்ப்பு வழங்கினர். மேலும் 2028 ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் டெட் தேர்வை நடத்த வேண்டும் என்றும், இதற்கு மேல் கால அவகாசத்தை நீட்டிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதன் மூலமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஆசிரியர் பணியில் தொடர்ந்து பணிபுரிவதற்கு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, அதாவது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியதும் கட்டாயம். அதேபோல் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார். அதாவது காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பணி நியமனத்தை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்து வராங்க. அதன் அடிப்படையில் டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்ற அடிப்படையிலும் 2 ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், அதற்கான வாய்ப்பை 3 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த உத்தரவுகள் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.